ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த ஒரு 3-4 ஜென்ரேஷன் எதுவுமே பண்ண வேணாம், நானும் எதுவுமே ஒர்க் பண்ண வேணாம், எனக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஃபியூ இயர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அந்த என்ட்ரி பேரியர் அதிகமாக இருக்கணும். பல வருஷமாக இருக்கிறது அவங்க நேம் அசைக்க முடியாமல் இருக்கும். நூடுல்ஸ்னு கடையில் போய் கேட்டாலே நூடுல்ஸ் கேட்கறத விட எல்லாரும் மேகின்னு தான் கேட்போம். ஃபெவிகால் தாண்டி தான் வேற எந்த ப்ராடக்ட்டும் சொல்லுவோம். ஆர்கனைஸ்டு சிகரெட்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னமும் மேஜர் மோனோபோலி. அதை தாண்டி தான் மற்ற சிகரெட் கம்பெனிஸ் பேர் தெரிஞ்சாலும் மேஜராக அக்ராஸ் இந்தியா மார்க்கெட் ஷேர் மோர் தென் 70% இன்னமும் இருக்கிறது ஐடிசி தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் மோனோபோலி. தெரிஞ்சு இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இது மாதிரி நான் சூஸ் பண்ணி ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணும்போது அங்கே என்னென்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? எல்லா இடத்துலையுமே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிக்கணும்னா அந்தளவுக்கு ஈக்குவல் பெரிய கம்பெனியாக தான் இருக்கணும். அந்தளவுக்கு பிர்லா ஓப்பஸ் வரும்போது உண்மையிலேயே அவங்களும் ஆடி போனாங்க அப்படின்றது தான் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னது. இப்போ ஒரு மோனோபோலி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் முதலீடு பண்ணணும் சார்? இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அடுத்த 5 இயர்ஸ்க்கு நான் கம்பெனியில் இன்வெஸ்டடாக இருப்பேனா, அது ஒன்று 1000 rupees பண்ணாலும் சரி, 1 லட்சமோ 1 கோடி முதலீடு பண்ணாலும் இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா? மோனோபோலி மோட் ஃபேக்டர் இருக்க கம்பெனிஸ் எடுத்துட்டேன்னு நம்ம ஹாயாகவும் இருக்க முடியாது. ஐடி செக்டர் எதுவுமே லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. அப்போ வந்து அந்த கம்பெனி வேஸ்ட் ஆனால் ட்ரிகர் வரல. ட்ரிகர் வர்றதுக்கு ஐடி வரும்போது மறுபடியும் ட்ரம்ப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 20 இயர்ஸ்லேயே 1 lakh வந்து 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. டைட்டனுமே வந்து நம்ம ஏன் பேசுகிறோன்னா 2004 லிஸ்டான டைம்லைனில் ₹5-7 இருந்தது ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இப்போ போனஸ்லாம் கொடுத்து எல்லாம் ஆகி இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 3600 பக்கம் இருக்குது. இது வந்து நீங்கள் 1 lakh அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். எதுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னா அந்த 1 லட்சம் வந்து மிஞ்சி போனால் நம்ம 1 கோடி 2 கோடின்னு யோசிப்போம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 2022-23 வந்து ஒரு 170 கோடிக்கு மேலே, ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 200 crores. வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது நம்ம பங்குச்சந்தை அதை பொறுத்த வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு. இதில் எந்தெந்த நிறுவனங்களை நம்ம வந்து மோனோபோலி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம்? அதாவது மார்க்கெட் ஷேர். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளோட பங்கு ஓவரால் சேல்ஸ், இப்போ கோல்டு சேல்ஸாக இருக்கட்டும், லிஸ்டட் கம்பெனிஸ், இப்போ ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், மாருதி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதுதான் மோனோபோலின்னு சொல்லுவோம். அதாவது அது மட்டும் இருந்தால் மோனோபோலி. அதை தாண்டி மார்க்கெட் லீடர் ஆர் இன்னும் நிறைய மார்க்கெட் ஷேர் மோர் தென் 60-70% இருக்கிறது மோனோபோலி ஆர் ஆல்மோஸ்ட் லைக் மோட் ஃபேக்டர் இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த மோனோபோலி அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ மோனோபோலினா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங்கில் ரயில்வேஸில் அவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குமே தவிர அவங்களுமே ஐஆர்சிடிசி மூலமாக தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஸோ அது மோனோபோலி, வேறு யாருமே கம்பெனி இல்லை. அதே மாதிரி டிமேட் ப்ரொவைடர்ஸ்னால் NSDL, CDSL தான் லிஸ்டடு. NSDL கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதை தாண்டி வேறு யாருமே இல்லை. டுவோபோலி. இதை தாண்டி இப்போ பெயிண்ட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மோட் ஃபேக்டர் அதிகமாக இருக்க கம்பெனிஸ், இப்போ மோர் தென் மோனோபோலி மோட் ஃபேக்டர் இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுவுமே இப்போது பிர்லா ஓப்பஸ் வந்த பிறகு அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிச்சு. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே கரெக்ஷன் ஆச்சு. ஸோ மோனோபோலின்றது அந்த என்ட்ரி பேரியர் அதிகமாக இருக்கணும். அதாவது உள்ளே வர்றதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா பல வருஷமாக இருக்கிறது அவங்க நேம் அசைக்க முடியாமல் இருக்கணும். இப்போ பிர்லானான்னு தெரியும், டாடா பிர்லான்னு தான் எடுத்தோன்னே பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ சொல்லும். அப்போ அவங்களுக்கான நேம் ஃபேக்டர், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவங்களை தாண்டி வரது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அண்ட் மார்க்கெட் ஷேர் ஆல்ரெடி மக்கள்கிட்ட இவங்ககிட்ட பேர் இருக்குது, இதை தாண்டி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் நம்ம மோனோபோலி ஆர் மோட் ஃபேக்டர் உள்ள கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இந்த மோனோபோலி நிறுவனங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாமா? நம்ம பார்த்தோம் நிறைய நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டாலும் இது மோனோபோலி அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க மட்டும்தான் தெரியும். நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டால் நூடுல்ஸ் கூட சொல்கிறதில்ல, மேகி தான் இருக்கும். மேகி இருக்கா, நம்ம போய் மற்ற பிராண்ட்ஸ் சன்ஃபீஸ்டோட பிராண்டு இல்லை மற்ற பிராண்டுன்னு கேட்டு வாங்கினா தான் தெரியும். பட் நூடுல்ஸ்னு கடையில் போய் கேட்டாலே நூடுல்ஸ் கேட்குறத விட எல்லோரும் மேகின்னு தான் கேட்போம். அப்போ நெஸ்லேயோட பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட மோனோபோலி, மோர் தென் ஐ திங்க் 80-90% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதுவும் பேபி ஃபுட் செக்மெண்ட்டில் செரலாக் வந்து அதை தாண்டி வேறு பேர் எத்தனையோ கம்பெனிஸ் உள்ளே ட்ரை பண்ணாலும் கிடையாது. அப்போது நெஸ்லே வந்து இந்த செக்மெண்ட்லேயும் பேபி ஃபுட் செக்மெண்ட்லேயும் நூடுல்ஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க தான் ஆல்மோஸ்ட் லைக் மோனோபோலி. வேறு இன்னொரு பேர்லாம் இவங்கள தாண்டி தான், இவங்கள சொல்லி தான் தெரியும். அந்த மாதிரி இதுதான் மோனோபோலிக்கு பெஸ்ட்டு. ஐஆர்சிடிசி சொன்ன மாதிரி, கோல் இண்டியா,
ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் லைசன்சிங், அதை தாண்டி தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க நீங்களாம் வரலான்னு சொன்னால் தான் மற்றவங்க வர முடியும். அது வரைக்கும் வேறு யாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ கோல் இண்டியா, அப்புறம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், டிஃபென்ஸ்லேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வராங்க. இன்னும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரொக்யூர் பண்ணணுன்ற காரணத்துக்காக. இப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கிட்டத்தட்ட மோனோபோலியாக டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மோனோபோலி, வேறு யாருமே இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லுவோம். சரி, இப்போ முதலீடு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி மோனோபோலி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது எந்த வகையில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்? மோனோபோலி வந்து ஒரு சில இதில் இருக்கும். ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் வந்து மோனோபோலி ஒரு சில செக்டர் தாண்டி சொல்ல முடியாது. ஏன்னா காம்படிஷன் இருந்தால் தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம டெலிகாமே எடுத்துக்கிட்டாலும் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குறைஞ்சி இப்போ டாப் 3 மட்டும்தான் இருக்காங்க. ஜியோ வந்த பிறகு எல்லாருமே மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஏர்டெல் மட்டும்தான் இன்னும் நிற்குது. வோடஃபோன் ஐடியாவும் எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரியாத அளவில் டெட்டு அவ்வளோ அதிகமாக, கடன் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்கன்னும் போது காம்படிஷன் அதிகம், மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள் அதிகம், ப்ரைஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, நிறைய பேரை போய் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மோனோபோலியாக இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் உண்டு. கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க. நான் வால்யூம் இவ்வளோ இருக்கிறதுனால நான் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியும். ஐடிசி வந்து சிகரெட்ஸில் ஆர்கனைஸ்டு சிகரெட்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னமும் மேஜர் மோனோபோலி. அதை தாண்டி தான் மற்ற சிகரெட் கம்பெனிஸ் பேர் தெரிஞ்சாலும் மேஜராக அக்ராஸ் இந்தியா மார்க்கெட் ஷேர் மோர் தென் 70% இன்னமும் இருக்கிறது ஐடிசி தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் மோனோபோலி. தெரிஞ்சு இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. பட் ஸ்டில் மற்ற ஃபேக்டர்ஸ், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, புதுசாக யாராவது வராங்களா. பிடிலைட் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் தான் சொல்லுவோம், அதோட பேரண்ட் கம்பெனி தான் பிடிலைட்டு. ஃபெவிகால் தாண்டி தான் வேறு எந்த ப்ராடக்ட்டும் சொல்லுவோம். போய் ஃபெவிகால் தான் நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன பிராண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பொருளாக இருக்கட்டும், அவங்களோட எல்லா ஃபெவிக்விக், ஃபெவிகால்லேருந்து மற்ற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் அந்த செக்மெண்ட்டில், அதசிவ் செக்மெண்ட்டில் அவங்க தான். அதுக்கு அடுத்து தான் புதுசாக வர்றது எதுவாக இருந்தாலும். நிறைய கம்பெனிஸ் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க பேரை விட ஃபெவிகால்ன்ற பிராண்டு க்ரியேட் ஆகிருக்கு, அந்த பிராண்ட் நேமை உடைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். இதில் பணம் போட்டிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னால் புதுசாக யாரும் கிடையாது, எல்லாருக்கும் பேர் நல்லா தெரியும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கன்சிஸ்டன்ட் ரெவென்யூ. இப்போ ஜில்லெட் வந்து ஷேவிங் இதில் வந்து ஜில்லெட் தான் டாப் லிஸ்டட் கம்பெனி, எம்என்சி, குளோபல் பிராண்டு. புதுசாக எத்தனையோ கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் புதுசாக க்ரியேட் ஆகுதே தவிர மார்க்கெட் லீடர் பொசிஷன் இவங்ககிட்ட இருந்து போயிருச்சுன்ற அளவுக்கு இன்னும் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் தேடி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்ஷன். ஏன்னா பணம் உடனே போகாது. ஸ்டாக் மார்க்கெட்னா ஏமாற்றுவாங்கன்ற ஒரு பிம்பம் வந்து உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணுறது தான். பட் ஸ்டில் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு தோணும். சரி, இப்போது நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து ஒரு புதிய இன்வெஸ்டர், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் டெப்த்தாக பார்க்க தெரியல அப்படின்னும் போது இந்த மாதிரி மார்க்கெட் லீடர் எனக்கு தெரியுது, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு இதை மாதிரி நான் சூஸ் பண்ணி ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணும்போது அங்கே என்னென்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் புதுசாக யாராவது வந்தால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து காலங்காலமாக லாஸ்ட் 20 இயர்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன டைம்லேருந்து, ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க 1942. ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு இல்லாமல் டைரெக்டாக அந்த கடைங்களுக்கு கொண்டு போனது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணவங்களுக்கு. பட் இதை தாண்டி அவங்க ப்ரைஸிங் பவர் அவங்க கிட்ட இருந்தது. அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க டிமாண்ட் குறையாமல் இருந்தது. பட் இவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களோட மார்ஜின் அடிவாங்கும், அப்போ இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் அடிவாங்கும். இதெல்லாம் ஸ்டில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஹவுசிங் செக்மெண்ட் இந்தியாவில் க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக பெயிண்டிங் செக்மெண்ட்டும் அதிகமாகும். அண்ட் இவங்களோட மோட் ஃபேக்டர் வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸில் பிர்லா ஓப்பஸ் வந்து JSW பெயிண்ட்ஸ் வந்து இப்போ அக்ஸோனோபலுக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க. JSW பெயிண்ட்ஸ் லிஸ்ட் ஆனாங்க. இந்த மாதிரி புது கம்பெனிஸ் வந்து அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ரீச். பிர்லா ஓப்பஸ் வராங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட டீலர்ஷிப் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க, ஈஸியாக போய் ரீச் பண்ண முடிஞ்சது. அண்ட் பண பவர், யூஸ்வலாக நம்ம கேபிட்டல் வந்து ஒரு முக்கியமான மோட் ஃபேக்டராக சொல்லுவோம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிக்கணும்னா அந்தளவுக்கு ஈக்குவல் பெரிய கம்பெனியாக தான் இருக்கணும். அந்தளவுக்கு பிர்லா ஓப்பஸ் வரும்போது உண்மையிலேயே அவங்களும் ஆடி போனாங்க அப்படின்றது தான் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சொன்னது. அது வந்து டைரெக்டாக அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் அஃபெக்ட் ஆச்சு, இயர்லி ரிசல்ட் அஃபெக்ட் ஆச்சு, மார்ஜின்ஸும் அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா க்ரூட் ப்ரைஸஸும் இந்த மீன் டைம் லாஸ்ட் 3 இயர்ஸாக உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல வார் நடக்கிறதுனால கல்ஃபில் மெயினாக ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜின் அடி வாங்குது. ஸோ இது மாதிரி பல தரப்பட்ட ரீசன்ஸ்னால அவங்களோட மோட் ஃபேக்டர் ஆர் மேஜராக இருந்த மோனோபோலின்ற பொசிஷனும் அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ யாருமே பெயிண்டிங் செக்மெண்ட்டில் இனிமேல் வந்து உங்களுக்கு இருந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜோ இல்லைனா மார்ஜினோ இனிமேல் இருக்காது பிகாஸ் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், புதுசாக வரவங்கனால அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல்லையும் ஆகிட்டுருக்கு. மாருதி நமக்கு தெரிஞ்ச குட்டி கார் செக்மெண்ட்டில் அவங்களை இன்னும் பீட் பண்ண முடியல. பட் ஆனால் மக்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து
குட்டி கார்லேருந்து எஸ்யூவி பிகர் எஸ்யூவின்னு போகும்போது மஹிந்திரா அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டாங்க. கியா வந்து மார்க்கெட் லீடர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஹியூண்டா எல்லாருமே டஃப் காம்படிஷன்ஸ் கொடுக்கும்போது மாருதி வந்து அந்த இடத்துல பின்னாடி லேக் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் அவங்க ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் ஒரு பீக் சீசனில் மக்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறும்போது அவங்களோட கார் சேல்ஸ் வந்து அடி வாங்குச்சு. இன்னொன்று வாங்கும் சக்தி இன்ஃப்ளேஷன் ஒரு ரீசனாக இப்போவுமே பார்கவா சொல்லிட்டு இருக்கார் எம்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வரலாம். ஸோ மோட் ஃபேக்டர் இருந்தாலும் இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர். பட் இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ், இதையும் அட்வான்டேஜாக எப்படி பார்க்கலான்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு காமன் நியூஸில் வந்துடும். நம்ம சேனல்ஸில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா எல்லாம் யாரோ ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லைனா ஒரு ப்ராப்பர் அனலிஸ்ட்டோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், இல்லை பெரிய மணி கண்ட்ரோல் வெப்சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்ளைமர்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம மார்க்கெட் லீடர் மோனோபோலி மாதிரி கம்பெனிஸ்லன்னு தெரிஞ்சு நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் அது ஈவன் கோல் இண்டியாவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் மாறும். அப்புறமா அவங்களால பிளான் பண்ணுவாங்க, அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் அவங்க ஒன்று பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டா ப்ரைஸ் சேல்ஸ் ரெவன்யூ நடக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஷேர் ப்ரைஸ். பட் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் அடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூகுள் சர்ச் பண்ணால் கிடைக்கிறது, இந்த டேட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டு. சரி, இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய இடத்துல மோட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த மோட் அப்படிங்கிறது மோனோபோலி நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? மோனோபோலினாலே கிட்டத்தட்ட மோட் இருக்குது. ஐஆர்சிடிசின்னு சொன்ன மாதிரி அதுவே போட்டு வேறு யாருமே கிடையாது டிக்கெட் செக்மெண்ட்டில். ஸோ அதுவே அட்வான்டேஜ். என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய இப்போது எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறேன் டிக்கெட்ஸ்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அடி வாங்கும். அப்போ ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகும். இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னால் கம்பெனிக்கு சாதகமாக ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை ஆதரவு அளிப்பாங்க. கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன தான் பேக்கப் பண்ணாலுமே அது வந்து அவங்களோட ரெவென்யூ அடி வாங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் கிராஷ் ஆகும். ஸோ அது வந்து இன்வெஸ்டருக்கு சாதகமாக கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் ப்ரைஸ் சேல்ஸ் ரெவென்யூ அடி வாங்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ விரும்ப மாட்டாங்க. இதுதான் வந்து மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர். பட் இதை தாண்டி உங்களுக்கு சேல்ஸ் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. வேறு என்ட்ரி லெவல் பிடிலைட் மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மோட் ஃபேக்டர் உள்ளே வர முடியாது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அவங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது. புது என்ட்ரன்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியல, இவங்களோட சேல்ஸ் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி இதுதான் மோட் அட்வான்டேஜ்னே சொல்லுவோம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். மோர் தேன் மோனோபோலி இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் உள்ள ஸ்டாக்ஸ் போட்டோன்னா மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிள்னு சொல்கிறவங்களாம் இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரி பண்ணலாம். சரி, இப்போது இது வரைக்கும் மோனோபோலியாக இருந்த நிறுவனம் வந்து ஏதாவது ஒன்று நிறைய ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணி, இப்போ வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர் எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு ஷேர் வந்து டைட்டன் அப்படிங்கிறத வச்சு அவரோட இது சொல்கிற மாதிரி மோனோபோலி நிறுவனங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? எல்என்டி வந்து இன்ஃப்ரா செக்மெண்ட்டில் 90s இருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர். ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்தியாவோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய சென்னையில் நடக்கிறதும் வந்து எல்என்டி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயர். ஸோ ஒன்று அவங்களோட அட்வான்டேஜ் இவ்வளோ வருஷமாக இருக்கிறது, அண்ட் அந்த துறையில் அவங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட 94 2014 20 இயர்ஸ்லேயே 1 lakh வந்து 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. டைட்டனுமே வந்து நம்ம ஏன் பேசுகிறோன்னா 2004 லிஸ்டான டைம்லைனில் ₹5 7 இருந்தது ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இப்போ போனஸ்லாம் கொடுத்து எல்லாம் ஆகி இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 3600 பக்கம் இருக்குது. இது வந்து நீங்கள் 1 lakh அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். எதுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னா, அந்த 1 லட்சம் வந்து மிஞ்சி போனால் நம்ம 1 கோடி 2 கோடின்னு யோசிப்போம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 2022-23 வந்து ஒரு 170 கோடிக்கு மேலே, ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 200 crores. இது வந்து நான் 30 வயசில் ஏதோ ஒரு பணத்தை போட்டுட்டேன், இப்போ நான் 50 வயசு ஆகுதுன்னு நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். என் ஃபேமிலி அடுத்த ஒரு 3-4 ஜென்ரேஷன் எதுவுமே பண்ண வேணாம், அண்ட் நானும் எதுவுமே ஒர்க் பண்ண வேணாம். பட் ஆனால் அது எத்தனை பேர் பொறுமையாக 20 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. அண்ட் இந்த டைம்லைன் தான் தனிஷ்க் பிராண்டை வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுமான்னு கூட அவங்களுக்கே தெரியாது. அது டர்ன் அரவுண்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் அதை ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அண்ட் சிமிலர் எக்ஸாம்பிள் வந்து ராயல் என்ஃபீல்ட். பழைய பைக் கம்பெனி எல்லாருக்கும் பிடிக்கும், பட் ஆனால் டீசல் அது இது நிறைய இஷ்யூஸ் இருந்தது. 2006 சித்தார்த் ராய் கபூர் உள்ளே வராரு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாடலை மாற்றுறாரு, எல்லாமே சேஞ்சஸ் நடக்குது. விசிபிளாக பார்த்தீங்கன்னா 2010-11 கொஞ்சம் கொஞ்சமாக, நான் 13 பைக் வாங்கும்போது ஒரு ரேராக இருந்துச்சு. பட் வித்தின் 5 years நான் போனால் பக்கத்தில் 5 பைக் வேறு டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அடுத்த 5 yearsல போனால் ஒரு 3-4 பைக் சுற்றி ராயல் என்ஃபீல்டு தான் வரும். இப்போ எங்கே போனாலும் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட்ஸ்
அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. புல்லட் வாங்குறது அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் வந்து ஹெவி இன்ஜின்ஸ் அந்த 300-400 சிசிக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுமே வந்து இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாக் ப்ரைஸுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பெரிய அளவில் வந்துச்சு. இதெல்லாம் மல்டி பேக்கர் ஸ்டாக் சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாக் சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, பைக் சேல்ஸ் நடக்குது. நானே வந்து பைக் வாங்கி ஒரு 7 வருஷம் வச்சுருந்தேன். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அண்ட் பிரிட்டானியாவும் சிமிலர் எக்ஸாம்பிள். 2012-13 வந்து அவங்க சாதா பிஸ்கெட்ஸு ஆல்ரெடி இருந்தாங்க. மில்க் பிக்கிஸ் பல வருஷமாக நமக்கு தெரியும். பட் அப்போத்துலேருந்து டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல் 200-300 ருபீஸ்லேருந்து இப்போ 5000 ப்ளஸ் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் போனஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இவங்க என்ன பிளான் பண்ணி லான்ச் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து அந்த டைம்லைனில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு அவங்க பிளானும் வச்சுருந்தாங்க. அவரோட பேர் எம்டி இருந்தார், அவர் பேர் மறந்துருச்சு. அவர் தான் வந்து டர்ன் அரவுண்ட் பண்ண ஒரு முக்கியமான பர்சன். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எல்லாருமே காமன் பிஸ்கெட்ஸு மில்க் பிக்கிஸ் இப்படி இருக்கும்போது இவங்க வந்து ப்ரீமியம் பிஸ்கெட் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போவுமே வந்து இவங்க போனதுக்கப்புறம் தான் பின்னாடி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ப்ரீமியம் பிஸ்கெட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கேக் செக்மெண்ட் வந்துட்டாங்க. கன்ஃபெக்ஷனரிஸ், க்ராய்சன்ட் இவங்களது ஃபஸ்ட்டு லான்ச்சு. அண்ட் அதுவுமே அவர் கோவிட் டைம்லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய அக்ராஸ் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஆட்ஸ். அந்த க்ராய்சன்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது பேக்கரி ஷாப்ஸில் ரெடி பண்ணி கொடுக்குறது, சாஃப்டாக எப்போ ஓப்பன் பண்ணாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்குமான்னு நிறைய டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கு ரிசர்ச் பண்ணி இது எல்லாமே ப்ராப்பர் டைம்லன்னு அவங்களால பண்ண முடிஞ்சுது. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பிரிட்டானியா வெப்சைட்டோட இன்வெஸ்டர் செக்மெண்ட்டில் போனீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, புது ஃபேக்ட்ரிஸ் எங்கே லான்ச் ஆகுது, அது எப்போ ஆப்ரேஷனல் ஆகுது, எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது எல்லாமே நம்பர்ஸ் தெரியும். சொன்னது நடந்துருச்சு, நடக்குது அப்படின்றது ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அப்போவும் ஒவ்வொரு இயர்லி ரிசல்ட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணாலே இது நான் சொன்ன ராயல் என்ஃபீல்ட் எக்ஸாம்பிள், பிரிட்டானியா எக்ஸாம்பிள், டைட்டன், இது எல்லாமே இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்து தான் ஃபினான்ஷியல்ஸ். இது எல்லாம் பெரிய கம்பெனிஸ் அண்ட் டாட்டாவோட பிராண்ட். ராயல் என்ஃபீல்ட் புதுசு, பிரிட்டானியாவும் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ எஸ்டாப்ளிஷ். பட் அதுவுமே வந்து ஒரு பெரிய குரூப்போட, வாடியா குரூப்போடது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றும் மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை, இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நியூஸ் வந்து எதுவுமே பேட் நியூஸ் வரலை அப்படின்னா தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். சரி, இப்போது மோனோபோலி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம கேள்விப்படுறோம், கடந்த சில வருடங்களாகவே பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனாலயா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. இப்போது இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றும் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்லை, ஒரே ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் அண்ட் இப்போ மோனோபோலி மோட் ஃபேக்டர் இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் நிறைய பேசணும். அந்த அட்வான்டேஜஸை பீட் பண்ணுற மாதிரி புது கம்பெனி என்ட்ரன்ஸ் ஆகுதுன்னா ஒரு பயம் இருக்கும் மார்க்கெட் லீடராக இருந்தாலுமே. எப்படி கியா வந்த பிறகு மாருதியோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிட்டே வருது, தோ மார்க்கெட் லீடர்ஸ் சொன்னோம். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெரிய கம்பெனியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருந்தாலும், பிர்லா ஓப்பர்ஸ் அதே மாடலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஆல்ரெடி சிமெண்ட்டுக்கு நிறைய பண்ணதுனால அதே டீலர்ஸ்க்கு, அவங்க மூலமாக நிறைய டீலர்ஸ்க்கு ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடிஞ்சுது, எல்லாம் பண்ண முடிஞ்சுது. இவங்க வர டைம்லைன், அப்புறமா பெட்ரோல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸு, மார்ஜின் அடி வாங்குறது எல்லாமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு வந்து நெகட்டிவாக போச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் தோ 6% கேப்சர் பண்ணிட்டதா ஏதோ ஒரு அன்அஃபிஷியல் டேட்டா பார்த்தோம். பட் ஆனால் இன்னமும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் என்ன, அது எவ்வளோ டென்ட்டாக குறைஞ்சிருக்கு. இது வந்து அவங்க எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்களும் பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அது வந்து இப்போது பெட்ரோல் மார்ஜின் அடி வாங்குறதுனால அவங்களோட ஓவரால் மார்ஜினும் அடி வாங்கிடுச்சு. இபிஎஸ் க்ரோத் இல்லை. ஸோ அதனாலேயே ஸ்டாக் ப்ரைஸ் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுனாலே மார்க்கெட்டில் அவங்க அந்த ஷேருக்கான அட்வான்டேஜ் ஆஸ் வெல் as இதை போய் வாங்கணும் வாங்க வேணான்றதை டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிர்லா ஓப்பர்ஸ் வந்துருச்சு, ஆட்ஸ் எல்லாம் வருதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ஆயிடுச்சு. அப்போவே எல்லோரும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் செல் கால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களால கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் அகெயின் நிறைய என்ட்ரன்ஸ், புது கம்பெனிஸ் வந்ததுனால, ஆஸ் வெல் as பெட்ரோல் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாம் கம்பைண்டாக இன்னும் இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ஸ்டாக்லாம் இந்த ரேஞ்சுக்கு வரவே வராது, பிஇ லெவலில் மெஷர் பண்ணுவோம். வராதுன்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட அந்த லெவலுக்குள்ளே வந்திருக்கு. இந்த கம்பெனி காணாமல் போயிடுமானா காணாமல் போகாது. ஸோ இங்கேருந்து எனக்கு ஸ்டேபிளாக ஒரு நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். எனக்கு பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வருமானா இனிமேல் ஏஷியன் இந்த பெயிண்டிங் செக்மெண்ட்டில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா புது கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படின்றதுனால. எனக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஃபியூ இயர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக
ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு மோனோபோலி நிறுவனத்தை இந்த மாதிரி பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ்லாம் நிறைய பார்த்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வைக்கிறோம். பட் இங்கேருந்து 10 வருஷமோ 20 வருஷமோ இந்த பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சாத்தியங்கள்லாம் இருக்குது? ஃபியூச்சர் கம்பெனிஸா அப்படின்னு பார்க்கணும். இப்போ மோட் ஃபேக்டர் ஒரு ரீசன். இப்போ இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லைனா வாழ்க்கையில் தேவைப்படுறது பெயிண்டிங்கு. பட் கார் கம்பெனி போயிடலாம். எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ். நெஸ்லேலாம் 150 வருஷமாக இருக்காங்க உலகத்தில். இந்தியாவிலேயே மோர் தென் 78 இயர்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டா அந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம நாட்டு கம்பெனி கிடையாது. பட் 1894 ஆரம்பிச்சது யூரோப்பியன் கண்ட்ரியில். பட் ஸ்டில் அக்ராஸ் த வேர்ல்டு இன்னமும் எஸ்டாப்ளிஷ் பிராண்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி கன்சியூமபிள் விஷயங்களை நம்ம வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறோன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக 100% 200% ரிட்டர்ன்ஸ் வரும். மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபியூச்சர் எமர்ஜிங் லீடர் இவி செக்மெண்ட்டில் சோலார் எனர்ஜி அண்ட் க்ரீன் எனர்ஜின்னு நிறைய பேசுகிறோம். இந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஏஐ யூஸ் பண்ணி இருக்கிற இப்போ டெக் ஸ்டார்ட் அப்ஸு இவங்க லிஸ்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ டெக் எல்லாம் பேசுகிறோம். பட் ஆனால் அவங்கள காப்பி பண்ண முடியாதான்னு ஈஸியாக காப்பி பண்ணலாம். அவங்க அட்வான்டேஜ் ஒரே நாளில் போயிடும். இப்போ நம்மளே வந்து இப்போ நாமக்கல்ல இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு புது ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம் எல்லா ஹோட்டல் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக அவங்கள வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரீப்ளேஸ் பண்ண முடியுதுன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களோட அட்வான்டேஜ் காணாமல் போயிடும். ஸோ அப்போது ஃப்யூச்சர்லேயும் அவங்களால நிற்க முடியுதா அப்படின்னு இப்போ டிஃபென்ஸில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நம்மளோட டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி பண்ணோம்னா மல்டிபேக்கர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு மோனோபோலி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் முதலீடு பண்ணணும் சார்? இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அடுத்த 5 இயர்ஸ்க்கு நான் கம்பெனியில் இன்வெஸ்டடாக இருப்பேனா அது ஒன்று. 1000 rupees பண்ணாலும் சரி 1 லட்சமோ 1 கோடி முதலீடு பண்ணாலும் இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த கம்பெனி மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கா. அது வந்து மோனோபோலியாக இருக்கலாம். எல்லா துறையிலையும் மோனோபோலி இல்லை அப்படின்னு பேசணும். அதே மாதிரி மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கா மோர் தென் 50% இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போகிறதுக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து எவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து அந்த ஒரு துறை அந்த இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண 50,000 கோடி வேணும் 10,000 கோடி வேணும். அந்த அளவுக்கு இவ்வளோ வருஷமாக எல்என்டி மாதிரியான கம்பெனி உருவாகிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம். அண்ட் அவங்களுக்கு அவார்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட்ஸ் அவார்ட் பண்ணுறது கஷ்டம். அப்போ எல்என்டி மாதிரியான கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா? அண்ட் அவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் என்ன, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் என்ன, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் சொல்லுவோம். அந்த நம்பர்ஸ்லாம் ஸ்க்ரீனர் மணி கண்ட்ரோல்லே தெரியும். எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா, இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதா. அண்ட் இன்வெஸ்டர் செக்மெண்ட்டுன்னு போய் அந்த வெப்சைட்ஸில் இண்டிவிஜுவல் கம்பெனி வெப்சைட்ஸில் போனோன்னா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் பிளான் என்ன 5 இயர்ஸ் பிளான் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கான ஐடியாஸ் இருக்கா. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கலாம். அந்த லிஸ்ட் எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸாவது அந்த ஏதாவது பேட் நியூஸ் வருதா, பாசிட்டிவ் நியூஸ் எதாவது இருக்கா, ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நம்ம ட்ராக் பண்ணலாம். எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து எவ்ரி இயர் இன்வெஸ்டர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்ஸ் பார்க்கலாம். கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு தோணாத கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதிலும் இருக்கும். இது டிரான்ஸ்கிரிப்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்க முடியும்னாலும் படிக்கலாம், இல்லை கால் ரெக்கார்டுக்கு லிசன் பண்ணலாம், இதுவுமே பண்ணலாம். ஸோ நான் மோனோபோலி மோட் ஃபேக்டர் இருக்க கம்பெனிஸ் எடுத்துட்டேன்னு நம்ம ஹாயாகவும் இருக்க முடியாது. ஐடி செக்டர் எதுவுமே லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. அப்போ வந்து அந்த கம்பெனி வேஸ்ட் ஆனால் ட்ரிகர் வர்றதுக்கு ஐடி வரும்போது மறுபடியும் ட்ரம்ப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்பெனியில் பிரச்சனை கிடையாது. அவங்க ஃபியூச்சருக்காக ஏஐ எனேபிள்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் எல்லா ஐடி துறையில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அது ரிசல்ட்ஸ் கொடுக்குதான்றதை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் சில கம்பெனிஸ் மான்சூன் வந்தால் பிரச்சனை வரும். ஈவிக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பாலிசிஸ் வந்து அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால க்ரோ ஆகிறது கஷ்டம். ஏன்னா இப்போ டெஸ்லா வந்து யூஎஸில் நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. ட்ரம்ப் வந்து ஒரே நாளில் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அது அடி வாங்குது. மோட்டுன்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர். மோனோபோலி மோட் ஃபேக்டர் மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனிஸ் எடுக்கிறது நல்லது. அதை தாண்டி ஆஸ் யூஷுவல் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதையும் மேற்படி சொன்ன விஷயங்கள் ஆஸ் வெல் அஸ் ப்ரைஸ் ஏர்னிங் PE ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹை க்ரோத் ஸ்டாக் வந்து இன்னமும் எவ்வளோ நாளுக்கு அந்த க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் ரிலையன்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கலில் மட்டும் இருந்தாங்க. ஜியோ வந்த பிறகு தான் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே அதே லெவலில் தான் இருந்துச்சு. ஜியோ வந்த பிறகு ஒரு ட்ரிகர் வந்த மாதிரி அடுத்த ட்ரிகர் வரதுக்கான வாய்ப்புகள்
ரிலையன்ஸ் ரீட்டைல் பிரிய போகிறாங்க, லான்ச் ஆக போகுது, ஜியோ லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரிகராக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மல்டிபேகர்ன்றது சாத்தியம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம மோனோபோலி அண்ட் மோனோபோலினா என்ன, மோட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யாருமே வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸாக பார்க்காதீங்க. இதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இது டிஸ்கஸ் பண்ணுது. சார், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மோனோபோலி நிறுவனங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT Promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.